லம்பா என்னும் ஒட்டகமும் சோட்டு என்னும் நரியும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவை ஒரு அழகான நதிக்கரையில் வாழ்ந்து வந்தனர். நதியின் எதிர்க்கரையில் ஒரு கிராமமும் ஒரு கரும்பு தோட்டம் இருந்தன. ஒரு நாள் சோட்டுவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஹே லம்பா, அந்த தோட்டத்துல உள்ள கரும்பு ருசியா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இரவு ஆற்ற கடந்து தோட்டத்துக்கு போய் விடலாமா? ஆனா கிராமத்துல உள்ள மக்கள் பார்த்துட்டா நம்மள அடிக்க மாட்டாங்களா? கவலைப்படாதே, நீ எனக்கு உதவி பண்ணு, அதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஒட்டகத்துக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனாலும் அதுக்கு சம்மதித்தது. அன்றிரவு ஒட்டகம் நரியை முதுகில் சுமந்து கொண்டு நதியை கடந்து சென்றது. அவை கரும்பு தோட்டத்திற்கு சென்று சுவையான கரும்புகளை சாப்பிடத் தொடங்கின. நிறைய சாப்பிட்டு அவற்றின் வயிறும் நிறைந்தன. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாட்டு பாட தோணும். ஒட்டகம் பதில் சொல்வதற்கு முன்பே நரி சத்தமாக ஊளையிடத் தொடங்கியது. ஒட்டகம் நரியை ஊளையிடாமல் இருக்கும்படி சொன்னது. ஆனால் நரி ஊளையிட்டுக் கொண்டே இருந்தது. இதை கேட்ட கிராம மக்கள் வெளியே ஓடி வந்தார்கள். ஒட்டகம் மிகவும் பயந்து போயிற்று. ஒட்டகம் சுற்றும் முற்றும் பார்த்தது, நரியை எங்கேயும் காணவில்லை. நரி புதருக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டிருந்தது. கிராம மக்கள் ஒட்டகத்தை தடியால் அடித்து விரட்டினார்கள். நல்லா மாட்டிக்கிட்டியா? பாத்தியா, உன்னால எங்கேயும் ஒளிஞ்சிக்க முடியல. சுயநலகார நரியை உனக்கு நான் பாடம் சொல்லி தரேன் என்று முணுமுணுத்தது ஒட்டகம். நதியின் மையப்பகுதிக்கு வந்தபோது ஒட்டகம் நின்றது. உனக்கு பாட்டு பாட தோன்ற மாதிரி எனக்கு இப்போ கால நீட்ட தோணுது. கெஞ்சியது நரி. சுயநல பிடிச்ச உன்னை பத்தி நான் எதுக்கு கவலை என்று காலை நீட்டியது ஒட்டகம். நரி கீழே விழுந்தது. நீதி குணம் அறிந்து நட்பு வைக்க வேண்டும். கதை பிடித்திருந்தால் ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. Please subscribe